ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கு மண்டே மார்க்கெட்டுடைய அனாலிசிஸ் பார்த்துடலாமா? ஸோ மார்க்கெட்டில் நம்ம வந்து ப்ராப்பரான செல்லர்ஸ் பையர்ஸ் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ், அதாவது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன், இதுவரை நம்ம செல்லர்ஸை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நேத்தைக்கு கொடுத்த ஒரு வீடியோவில் செல்லர்ஸோட பெர்ஸ்பெக்டிவை நம்ம எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம், எதெல்லாம் நமக்கு வேலிடான ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நேத்தையோட வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக கொடுத்துருந்தோம். யாரெல்லாம் பார்க்கலையும் அந்த வீடியோவை பாருங்க. ரொம்ப 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 பயனுள்ளதா இருக்கும். இனி வரும் நாட்கள்ல அது சார்ந்த ஒரு புரிதலோட சேர்த்து நம்ம இந்த அனாலிசிஸ் வீடியோவை நம்ம பார்ப்போம். ஸோ இன்னையோட மார்க்கெட் எப்படி அமைஞ்சிருந்தது? அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட்டுக்கான லெவல்ஸா நாம ஃபியூச்சர் பேஸ்டு லெவல்ஸா நம்ம எடுக்கக்கூடிய லெவல் தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு அக்யூரேட்டா நமக்கு இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, மார்னிங் பாருங்க எந்த அளவுக்கு இது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிருக்குன்னு பாருங்க. புட்டுடைய கண்ட்ரோல் லெவல் கீழேயே தான் இருந்துச்சு. ஸோ தட் புட்டு தான் இங்க டாமினேட் பண்ணணும்னு நம்ம ப்ரிப்பேர் ஆயிருப்போம். ஸோ அந்த அடிப்படையில இன்னைக்கு 23,300 புட்டு வந்து மார்க்கெட்டை டாமினேட் பண்ணி இங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது. அதே போல ஒன்ஸ் டவுன் சைட்ல வந்த பிறகு எக்ஸாக்டா பாருங்க காலுடைய சப்ளை லெவல், இந்த ஜோன் வந்து காலுக்கான சப்ளை லெவல். ஸோ எக்ஸாக்டா இந்த இடத்துல 22,950 அந்த ஸ்ட்ரைக் வந்து இன்வால்வ் ஆச்சு. இது புதுசா இருக்குதா இல்ல எத்தனை பேர் நீங்க இதை அப்சர்வ் பண்ணீங்கன்னு தெரியல. அப்சர்வ் பண்ணாதவங்க இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. எப்படி 22,950 கால் வந்து இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறத முழுமையான விளக்கத்தோடு நம்ம கொடுப்போம். ஓகே, ஸோ இன்னோட அனாலிசிஸ்குள்ள போயிடலாம். இன்னொன்னு, நம்ம செல்லர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ நம்ம எடுத்துப்போம்னு சொல்லியிருக்கோம்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜோன் டைம் பீரியட்ல கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்துலயுமே வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சீசா கேம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனாலதான் இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள மார்க்கெட்டை சுத்த வச்சு இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து கால் வந்து ஸ்ட்ராங்கரா, கால் செல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றது தெரிஞ்ச பிறகு புட் செல்லர்ஸ் தங்களோட பொசிஷனை கவர் பண்ண ஆரம்பிச்சு மூவ் பண்ணாங்க. ஸோ அதனுடைய விளைவு தான் மார்க்கெட் இந்த டவுன் சைட் மூமெண்ட். இதெல்லாம் என்ன கவர் சொல்றீங்க, ஷார்ட் கவர், இது செல்லர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ், இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இதை லைவ் மார்க்கெட்ல எப்படி பாக்குறது, இதை பத்தி தான் நம்ம நேற்றுக்கு ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்ம ஆவரேஜ் ட்ரேடட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கண்டென்ட் சொல்லியிருக்கோம். அதை நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. நான் அதை என்னுடைய எப்படி சொல்றது, ஒரு ஃபிளெக்சிபிலிட்டிக்காக நான் அதை வந்து ஒரு இண்டிகேட்டரா கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். யாரெல்லாம் நீங்க உங்களுக்கு ஓனா கிரியேட் பண்ண தெரியும்னா நீங்க தாராளமா இதை பண்ணலாம். அல்லது ஜென்ரலா நீங்க இதை எப்படி நான் வந்து பாக்குறது, சார்ட்ல நான் எப்படி அப்ளை பண்ணி பாக்குறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, விவேப் இண்டிகேட்டர் செக்ஷன்ல போனீங்கன்னா விவேப்னு ஒரு இண்டிகேட்டர் நமக்கு அவைலபிள் இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த விவேப்பும் இதுக்கு சம்பந்தமான ஒரு இண்டிகேட்டரா தான் இருக்கும். வேல்யூ வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ். ஸோ இந்த இண்டிகேட்டரை பயன்படுத்தியும் நீங்க பார்க்கலாம். பட் லைவ் மார்க்கெட்ல அதை அப்சர்வ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது வந்து செல்லர்ஸோடைய அவங்களுடைய ப்ராஃபிட்டபிளா இருக்காங்களா, லாஸ்ல இருக்காங்களா, அதாவது ஆவரேஜ் ட்ரேடர் பிரைஸுக்கு மேல இருக்காங்களா, கீழே இருக்காங்களா, ஓடிஎம் ஸ்ட்ரைக்லாம் எப்படி இருக்குது, ஏடிஎம் ஸ்ட்ரைக் எப்படி இருக்குது, ஐடிஎம் ஸ்ட்ரைக் எப்படி இருக்குது, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கும். இது இது ரொம்ப டீப்பர் அனாலிசிஸ். ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் லைக் தட், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா எளிமையா புரிஞ்சிடும். இது பண்றது மூலியமா நம்மளால வந்து ஒரு ஒரு செல்லர்ஸ் ஒரு ஆக்டிவிட்டியை நம்மளால புரிஞ்சுக்கணும். அது எந்த அளவுக்குன்றது எக்ஸாக்டா இந்த இடத்துல சைட்வேஸ் இவ்வளவு தூரம் போட்டுச்சுல, எக்ஸாக்டா இந்த ஜோனுக்கு வரும்போது, அதாவது ஜோன் சொல்றதை விட இந்த டைம் பீரியடுக்கு அப்புறம் கிளியரா எனக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பா கால் செல்லர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண போறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி எப்படி இதை அப்சர்வ் பண்றோம், இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு லாஜிக்ஸ் என்ன, இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய ரிசர்ச்ல இருக்குது. இதை இனி வரும் நாட்கள்ல இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸஸ்லயும் எடுப்போம். ஸோ கீப்பா எப்படி சொல்றது, கீனா வாட்ச் பண்ணுங்க. தொடர்ச்சியா வாட்ச் பண்ணும்போது தான் இதுக்கான புரிதல் ஏற்படும். ஸோ நம்ம இன்னையோட அனாலிசிஸ் வீடியோஸ்குள்ள போயிடலாம். ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் கேண்டலோட டாப் அண்ட் பாட்டம் அப்சர்வ் பண்ணுவோம். டாப் வந்து நமக்கு 300ல அமைஞ்சது, 23,300. பாட்டம் வந்து 100ல அமைஞ்சது. ஸோ 2300 டாப் அண்ட் பாட்டம் இதுதான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்மளோட லெவல்ஸ் பிரகாரம் பார்க்கும்போது ஆல்ரெடி புட்டுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், டாப்பை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன், அதாவது புட்டை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ புட்டை ஃபோக்கஸ் பண்ணும் போதே நம்மளால வந்து ட்ரெண்ட் பாயிண்டா புட்டு கிரியேட் ஆகுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் நம்ம பார்ப்போம். ஆப்வியஸா நம்ம இப்படிதான் பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, ஒரு டைரக்ஷன் நமக்கு கிடைக்குதா,
நான் புட் சைடு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் கிடைக்குதா? இந்த இடத்துல சின்ன சின்ன கேண்டில், அதாவது இதெல்லாம் ஒரு ரேலி கேண்டில் மாதிரி நினைப்பீங்க. இதுக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னா பண்றவங்க பண்ணலாம். பட் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரா நம்ம வந்து மாறணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்பவுமே இருக்கணும். ஸோ அதன்படி பார்க்கும்போது நான் புட்டு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். அது எப்படி நம்ம பண்ணிருக்கலாம், அங்கிருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ன்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ 300 கால் 300 புட்டை நான் இங்க வச்சிருக்கேன். இதை நான் ஓப்பன் பண்றேன் பாருங்க. 300 கால் அண்ட் 300 புட். இந்த இடத்துல காலை புட்டு டாமினேட் பண்ணணுமா? ஏன்னா டாப்ல அப்படிதானே இருக்கணும். ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை, அதுக்கு அடுத்து ஒரு ஹை, சின்னதா ஹை இங்க வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் நான் அந்த ஹையை எடுத்துக்கிறேன். லாஸ்டா இங்க மாறிடுச்சு, அது வேற. நம்ம இந்த இனிஷியல் ஒரு 930 ஆர் 950க்குள்ள இருக்கக்கூடிய ஹையை நம்ம எடுத்துப்போம். இதுதான் மேக்ஸிமம் காலுடைய ஹை. இந்த காலுடைய ஹையை புட்டு பாருங்க, அதுக்கு மேலேயே தான் இருந்தா, இதுக்கு கீழே போகவே முடியல. இந்த சினாரியோவுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அந்த புட் சைடுக்கான டாமினேட் பண்ணக்கூடிய தன்மையா இங்க அமைஞ்சது. ஸோ இங்க நான் வந்து ஒரு நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோட, எனக்கு ரொம்ப ரொம்ப மினிமம் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இங்க கிடைச்சது. ஸோ இது மாதிரியான இடத்துல மட்டும் தான் நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஈவன் தான் அது ஃபெயில் ஆச்சுன்னா அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். ஸோ இப்படி ஒரு ட்ரேட் கிடைக்குதுன்னா நீங்க தாராளமா எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுக்கு சப்போர்ட்டிவா நீங்க அதர் ஃபேக்டர்ஸ் நீங்க எடுத்து நோட் பண்ணி நீங்க அப்சர்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கிருந்து ரேலி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாவே நான் என்ன பண்றேன்னா 100 காலுக்கு நான் போறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேண்டலோட அடிப்படையில நம்மளுக்கு 100 கால் தானே பாட்டம் ஸ்ட்ரைக் கிடைச்சது. அப்போ 100 காலை டிஃபீட் பண்ணிட்டா மார்க்கெட் ஓவரால் டவுன் சைடு போகுமா? இதுதான் லாஜிக்கலி மீனிங். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது 100 காலுடைய ஹை, அந்த டைம்ல வச்ச ஹை, அந்த டைமிங்ல வச்ச ஹை பார்த்தீங்கன்னா இதுதான் ஹை. ஓகே, ஸோ இந்த ஹை தான் ஹை. ஓகே, நான் கிரீன்லேயே வச்சுக்கிறேன், ஏன்னா இதுவும் ஹை தான். ஸோ ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை நம்ம மார்க் பண்ணிப்போம். புட்டோடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோரலஸ் சிமிலர் தான், எக்ஸாக்டா. ஓகே, நான் இதை வந்து பிளாக்ல வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, அந்த இந்த கேண்டில் பாருங்க, இந்த ஒரு 1020 கேண்டில் போயிடுச்சா, பிரேக் பண்ணிச்சா? அப்போ ஓவரால் ட்ரெண்ட் வந்து 100க்கு பிலோ போக ஆரம்பிச்சிச்சா டவுன் சைடு. ஸோ இந்த 100 காலும் பாருங்க கீழே போயாச்சா? ஸோ இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 100 காலுக்கு அப்புறம் நம்ம எதை எடுக்கலாம்? மேபி 2350, 23,000 அப்படிதான் நம்ம எடுப்போம். நான் என்ன பண்றேன், இந்த சினாரியோல டைரக்டா 23,000க்கு போறேன். ஒரு இங்க இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. 23,000 காலை எடுத்துக்கிறேன். எக்ஸாக்டா பாருங்க, ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை டேப் பண்ணிருக்கா இந்த எக்ஸாக்டா. ஸோ இதோட முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைக்க வாய்ப்பு இருக்கும். நான் ஒரு ஏன் நான் அதுக்குள்ள போறேன்னா, இப்போ நான் இந்த இந்த செகண்ட் லே அவுட்ல நான் ஃபியூச்சரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபியூச்சர்ல நமக்கு லோ இன்னைக்கு எது வரை போச்சு, எத்தனை பேர் கால்குலேட் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் இந்த கேண்டலோட லோ தான் போச்சு. இந்த கேண்டலோட லோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 22,970 பிலோ போயிருக்கு. 968 அந்த மாதிரி போயிருக்கும். 970 ஆர் 968 அந்த இருக்கு. அப்போ 968ன்றது ஆட்டோமேட்டிக்கா வந்து 950 ஸ்ட்ரைக்ல தானே அது ஃபாலோ ஆகும். பட் நமக்கு இங்க பாருங்க 23,000 கால் தான் கடைசியா ட்ரெண்ட் பாயிண்ட்ல உள்ள சப்போர்ட் எடுத்திருக்கு. கரெக்டா? அப்படிதானே எல்லாருக்கும் புரியும். சரி, இப்போ 22,950 காலை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. 22,950 கால். இந்த காலுடைய ஹையையும் நம்ம மார்க் பண்ணிப்போம். ஏன்னா ஆப்போனன்ட், அதாவது ட்ரெண்ட் பாயிண்ட்க்கு இது ஆப்போனன்ட் ஹையா இருக்குமா, ரெசிஸ்டன்ஸ்க்கு மாதிரி. ஓகே, ஸோ இங்க பாருங்க, ஈவன் இந்த ட்ரெண்ட் பாயிண்ட்டை டச்சே பண்ணலையா? இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் டச்சே பண்ணலையா? எஸ். அப்புறம் எப்படி இது இன்வால்வ்டுன்னு சொல்றீங்க? கரெக்ட் இல்ல? கொஸ்டின் கரெக்டா தானே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா 22,950 புட்டுடைய ஸ்ட்ரைக்கை நான் இதில் ஆட் பண்றேன். 22,950 புட். எக்ஸாக்டா பாருங்க, இதெல்லாம் இதெல்லாம் நீங்க லைவ்ல அப்சர்வ் பண்ணும்போது மட்டும் தான் கிடைக்கும், உங்களால வந்து புரிஞ்சிக்கவே முடியும். ஓகே, ஸோ எக்ஸாக்டா பாருங்க, இந்த 174 சம்திங் இது இருக்குல்ல, இந்த கேண்டலோட ஹையை பாருங்க. இது வந்து 22,950 புட், சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனன்ட். அவனோட ஹை எக்ஸாக்டா 175 வரைக்கும் போயிருக்கு. ஜஸ்ட் அது டேப் பண்ணி, புரியுதுங்களா? ஸோ நம்ம ஏன் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கை இன்வால்வ்மெண்ட்டுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான விஷயத்தை தான் நம்ம கொடுக்குறோம். இந்த ஒரு ஃபேக்டர் தவிர வேற எதுவுமே 950 ஸ்ட்ரைக் இன்வால்வ் ஆகிறதுக்கு நடக்கல. இங்க பாருங்க, அவனோட ஹையும் டேப் ஆகல ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக்கால. அடுத்தது அவனுடைய 950 காலான அவனும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை டேப் பண்ணல, இதுவும் நடக்கல. ஸோ இந்த ரெண்டு விஷயமே நடக்கல. அப்போ 950 ஸ்ட்ரைக் வந்து இன்னும் இன்வால்வ் இல்லைன்னு தான் நம்ம நினைப்போம். பட் அவனோட சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனன்ட் ஆல்ரெடி டேப் பண்ணுது, இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை டேப் பண்ணியாச்சு. அப்போ இஃப் கேஸ் நீங்க வந்து இதை எடுத்துக்கலாம்,
950 ஸ்ட்ரைக்கு நீங்க உள்ள எடுத்துக்கலாம், அனலைசிஸ்க்கு எடுத்துக்கலாம். அதான் நான் இங்க சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை நம்ம கத்துக்கிறது மூலியமா ட்ரேடிங்ல நிறைய விஷயம், அதுவும் ஆப்ஷன் செக்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப அலர்ட்டாவும் தெளிவாகவும் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த அடிப்படையில நான் என்ன பண்ணேன்னா 950 கால் வந்து எனக்கு காலையும் புட்டையும் நான் ஓப்பன் பண்றேன் பாருங்க. ஸோ புட்டுடைய ஹைக்கு மேல தான் கால். இந்த சினாரியோ இருக்கும் வரை மார்க்கெட்டால 950 பிலோ போக முடியாது. இதுதான் இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்தா இந்த ரேலி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ரேலி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ரேலி ஸ்டார்ட் ஆன பிறகு இது ஆக்சுவலா 950 புட்டு கால் வந்து அடுத்த ஆப்போனண்ட் யாரு? 23,000, 23,050 இது மாதிரி அடுத்த ஆப்போனண்ட் தான் போகணும். ஆப்வியஸா அதான் போகணும். ஸோ அது எதுவரை போச்சு? அடுத்த கொஸ்டின். இப்போ எனக்கு வந்து டாப் ஸ்ட்ரைக் வந்து 23,300 ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? 23,300 ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த 23,300 புட்டுடைய ஹைய பிரேக் பண்ணுச்சுன்னா எனக்கு ஓவரால் ட்ரெண்ட் அப்சைடா? இதுதான் 23,300. ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் இப்போ இவ்வளவு நேரம் நம்ம புட்டோடைய ரேலியை இந்த செக்மெண்ட்ல பார்த்தோம், இந்த லேஅவுட்ல பார்த்தோம். இப்போ காலுடைய ரேலியை நம்ம இதுல அப்சர்வ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ காலுடைய ரேலி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? காலுடைய ரேலி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம பார்ப்போம். 22,950 இதுதான் நான் அப்சர்வ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டது. ஓகே. ஸோ 22,950 நான் இப்போ மார்க் பண்ணி காட்டுறேன். கால் ஆப்ஷன் 22,950 கால், 22,950 புட் ரெண்டுத்தையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே. கால் 22,950 புட். இது ஏன் நான் ஒரே சார்ட்ல வச்சு காட்டுறேன்னா கம்பேரிசன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது சுவாரஸ்யமா இருக்கும், ஈஸியா இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கும். ஸோ சொந்த ஆப்போனண்ட்டை வின் பண்ணியாச்சா? சொந்த ஆப்போனண்ட் ஹை வந்து இதுதான் மேக்ஸிமம் ஹை. இதுதான் சேம் ஆப்போனண்ட்டுடைய ஹை. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்போனண்டா புட் சைடில். ஸோ டைரக்டா நம்ம ஸ்கிப் பண்ணி போவோம். ஈவன் நம்ம இதை ரொம்ப ஈஸியா மாத்திக்க, இப்போ எனக்கு பாட்டம் ஸ்ட்ரைக் 950 கிடைச்சிருக்கு, டாப் ஸ்ட்ரைக் 300 ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு தான். அப்போ 300க்கும் 950க்கும் மிட் பாயிண்ட் என்ன? ஸோ 350 பாயிண்ட்ஸ். ஸோ 350 பாயிண்ட்ஸ் போது நமக்கு என்ன வரும்? 175. ஸோ 175 நீங்க மிட் பாயிண்டா கன்சிடர் பண்ணி எடுத்தீங்கன்னா என்ன வரும்? அதாவது எனக்கு வந்து நான் கால்குலேட்டர்ல போடுறேன் பாருங்க. 23,950 சாரி 22,950 இது பாட்டம் பிளஸ் டாப் ஸ்ட்ரைக் ஆல்ரெடி எனக்கு 23,300. அப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இதோட ரெண்டுத்தோட மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 23,125. அப்போ 100 and 150 இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் தான் எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா அமையக்கூடிய ஸ்ட்ரைக்கா இருக்கும். அது அலோவ் பண்ணாதான் 300 ரீச்சே பண்ண முடியும். நான் சொல்றது 300 ரீச்சே பண்ண முடியும். அப்போ டைரக்டா நான் என்ன பண்றேன், 100 புட்டுக்கும் 150 புட்டுக்கும் நம்ம போய் பார்ப்போம். ஓகே. 2300. ஸோ டவுன் சைட்ல போகும்போது முதல்ல 100 ஃபேஸ் பண்ணிட்டு அடுத்ததான் 150 போகும். இங்க பாருங்க 100 உடைய ஹையை பாருங்க, எக்ஸாக்டா இதுதான் ஹை. நான் வேணா இதை ஹைட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, காலை ஹைட் பண்ணிடுறேன். புட்டோட ஹை பாருங்க, 100 புட்டுடைய ஹை இதுதான். ஸோ இந்த 100 புட்டுடைய ஹைய கால் தாண்டிச்சா? அண்ட் ஆல்சோ காலுடைய லோ மார்க் பண்ணிப்போம், ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை. எஸ், இதுதான் ட்ரெண்ட் பாயிண்ட் லோ. நான் என்ன பண்றேன், இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை ரெட்ல போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ ப்ளூ வந்து ஆப்போனண்டோட ஹை. அப்போ இந்த இடத்துல என்ன தெரியுது? 22,950 கால் வந்து 100 புட்டுடைய ஹையை தாண்டியாச்சு. ஸோ 100 எபவ் போயாச்சு. ஆல்சோ 100 புட்டு வந்து இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழேயும் போயாச்சு. ஸோ இங்க ஃபெயிலியர் ஆயாச்சா? அண்ட் நெக்ஸ்ட் யாரு நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஸ்ட்ரைக்கா 150 பார்த்துருக்கோம். ஸோ 150யும் நம்ம எடுத்துப்போம். 150 புட்டு, 150 புட்டுடைய ஹையை எடுத்துப்போமா? இதுதான் 150 புட்டுடைய ஹை. இந்த 150 புட்டோட ஹைய இவன் பாருங்க, இந்த 150 புட்டும் வந்து இந்த 10 பாயிண்ட் லோவுக்கு கீழே போயாச்சு. ஓகே. 950 கால் வந்து அதே 150 புட்டுடைய ஹையையும் தாண்டியாச்சு. தாண்டினவன் அடுத்த டார்கெட்டை ரீச் ஆயிட்டு கீழே வரும்போது இந்த 150 புட்டோட ஹையையும் எக்ஸாக்டா சொல்லணும், இந்த 150 புட்டோட ஹையையும் இந்த 100 புட்டோட ஹையும் தான் இங்க சப்போர்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஓகே. இந்த ஜோனை தான் இது தக்க வச்சுக்க முயற்சி. எப்படி தக்க வச்சுக்க முயற்சி பண்ணதை நான் சொல்றேன்னா, நாட் ஒன்லி இங்க நடக்கக்கூடிய இந்த கன்சல்டேஷன் வச்சு மட்டும் நான் சொல்லல, ஆல்சோ 150 புட்டுடைய ஹைய புட்டுடைய ஸ்ட்ரைக்க பாருங்க,
இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு மேல வரவே இல்லை. அப்போ இந்த ஸ்ட்ரைக் இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு மேல வராத வரை நிச்சயமாக காலுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த 100 ஸ்ட்ரைக் வந்து இருக்கும். விச் மீன்ஸ் என்ன சொல்ல வராது, 100 2300 எபவ் தான் மார்க்கெட் ஸ்டே ஆகும். இதுதான் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தது. எக்ஸாக்டா இந்த அளவுக்கு டிகே நடந்த பிறகு மார்க்கெட்ல எக்ஸாக்டா சொல்லணும்னா, நான் இப்ப இந்த இடத்துல 150 காலையும் எடுத்துக்கிறேன். 23,150 கால். இந்த மாதிரியான வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதான்னு பாருங்க. நான் ஜென்யூனா இதை டேட்டாவை கொடுக்குறேன். இப்படிதான் நடக்குதுன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ பயன்படுத்திக்க முடிஞ்சிருக்கவங்க பயன்படுத்திக்கங்க. எத்தனை பேர் இவ்வளோ டீட்டெயில்டா உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ பாருங்க, எக்ஸாக்டா இங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க. நான் ஏன் டிகேன்னு சொன்னேன்றத 150 கால் அண்ட் புட்டு பாருங்க, ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே தான் இருந்தாங்க. அப்போ ஒரு செல்லர்ஸுக்கு இங்க ஒரு ப்ராஃபிட்டபிளான கண்டிஷன் அமையுது. அப்ப ஏதோ ஒரு செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் ஒரு செல்லருக்கு தோணணும்னா ஆப்போனன்ட் செல்லர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சாதான் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஜோன், இந்த டைம் பீரியட்ல தான் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னேன். இந்த டைம் பீரியட்ல கால் செல்லர் அப்சர்வ் பண்ணிட்டாங்க, புட் செல்லர் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ புட் செல்லர் வந்து ஸ்ட்ராங்கா மார்க்கெட்ல இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பா மேலதான் போகும். அப்ப மேலதான் போகும்னு சொன்னா கால் செல்லரோட பெட்டே என்னது, மேல போகாதுன்னு சொல்றதுதான். அப்ப அவங்க வெளியில வந்துருவாங்க தானே. அதுக்கு பேர் தான் ப்ராஃபிட் புக்கிங் அல்லது ஷார்ட் கவரிங், நீங்க எதோ வேணாலும் பேரா வச்சுங்க. அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்றாங்க. அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ற சினாரியோ தான் எக்ஸாக்டா இந்த இடத்துல இருந்து நடந்தது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். இந்த டீடைல்ஸ் தான் நாம நம்மளுடைய இந்த மாதிரியான ஏடிபி செயின் அப்படின்னு நான் இதை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எக்ஸாக்டா இது பாருங்க, இப்போ மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. ஐ திங்க் மார்க்கெட் அரௌண்ட் 350 சம் 400 எங்க வேணா முடிஞ்சிருக்கும், 400ல முடிஞ்சிருக்கும். பட் நான் அந்த அட் மணில இருந்து கணக்கெடுத்து பார்க்கும்போது ஈவன் நம்ம இது வேணா மாத்திக்கலாம். இன்புட்ல நான் மாத்தி காட்டுறேன். ஸோ ஐ திங்க் அரௌண்ட் மார்க்கெட்டோட முடிவு வந்து 400 அரௌண்ட் முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 400 வச்சு காட்டுறோம் பாருங்க. ஐ திங்க் 350. ஓகே, 350ல முடிஞ்சிருக்கு. ஸோ இங்க பாருங்க, புட் சைட்ல எல்லாருமே புட் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க பாருங்க. கம்ப்ளீட்டா மார்க்கெட் புட் செல்லர் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இது வந்து மார்க்கெட் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போன டேட்டா தான். ஸோ மார்க்கெட் முடிவின் போது புட் செல்லர் கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல இருக்காங்க. விச் மீன்ஸ் என்ன, மார்க்கெட் அப் சைட்ல தான் ரேலி ஆயிருக்கும். இதை தான் நான் உங்களுக்கு இவ்வளவு நேரமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த சினாரியோ நடக்கிறதுன்றத நம்மளால நம்மளுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட் மூலியமாவும் புரிஞ்சிக்க முடியுது. ஆல்சோ அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா செல்லர்ஸோட பெர்ஸ்பெக்டிவா நம்ம பாக்குறது மூலியம் ஈவன் அந்த இடத்துல காட்டுறது தான் நான் உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே தான் 150 காலும் 150 புட்டும் இருக்காங்க. அப்போ இது வந்து டிகே மோட்ல இருக்கு. ஸோ இங்க ஒரு செல்லருக்கான ஒரு ப்ராஃபிட்டபிள் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எந்த செல்லர் கடைசியில அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிற இடம் தான் இந்த இடம். ஸோ இத நீங்க நம்மளுடைய அனாலிசிஸ் மூலயமா ஈஸியா எப்படி புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் வந்து காலை ஹைட் பண்ணிட்டேன். ஆக்சுவல் ட்ரெண்ட் பாயிண்டோட கால் வந்து 950 கால். ஸோ நம்ம கான்செப்ட் வைஸ் எப்படி புரிஞ்சுக்கிறோம், இந்த 100 ஹைக்கு கீழே 2300ஓட ஹை புட்டோட ஹைக்கு கீழே கால் வராத வரை இந்த 150 புட்டு வந்து இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு மேல போகாத வரை மார்க்கெட்டால 150 பிலோ 100 பிலோ போக முடியாது. அப்போ கண்டிப்பா ப்ராஃபிட்டை புக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கால் சைடு தான் புக் பண்ணுவாங்க. இதுதான் லாஜிக்கல் திங்கிங். ஸோ காம்ப்ளிகேட்டடா தோணலாம், பட் நம்ம ஆப்ஷன் செக்மெண்ட்ல இருக்கும். மோர் நாலேஜ், அதுவும் பையரா இருக்கும். பையரா இருக்கும்போது நிறைய நாலேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நம்மள ஒவ்வொரு நேரமும் நம்மள காப்பாற்றும். ஸோ இன்னையோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இது கண்டினியூஸா அடுத்தடுத்த ஹையை பிரேக் பண்ணி 400 வரைக்கும், ஐ திங்க் 450 கூட ரீச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதை நீங்களாம் போட்டு பாருங்க. ஸோ ஒரு மார்க்கெட்டை எப்படியெல்லாம் அப்சர்வ் பண்ணலாம், ஆஸ் அ பையரா நம்ம எந்த அளவுக்கு நம்ம அலர்ட்டா இருக்கலாம். ஒரு நல்ல ரேலியை கேப்சர் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையுமே புரிஞ்சு தெரிஞ்சு பண்ணீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து
வெரி வெரி ஹையா இருக்கும். இது என்னுடைய கருத்து. நீங்க எத்தனை பேர் அத உளமாற இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு நண்பர் நம்ம குரூப்ப தொடர்ச்சியா ஃபாலோ பண்றவர் நல்ல ஒரு நாலேஜ் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவர் கூட இன்னைக்கு கொடுத்தது அவருடைய ட்ரேட் எக்ஸிகியூஷன் சொல்லியிருந்தாரு. ஸோ நல்ல ஒரு உண்மையிலேயே எனக்கு எனக்கு எப்படி சொல்றது நெகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்லுவோம்ல. ஸோ நல்ல ட்ரேட் எடுக்கிறாரு சார், நல்லா புரியுது சார், என்னால அந்த கான்செப்ட புரிஞ்சு ஒன்லி யூடியூபை ஃபாலோ பண்ணி மட்டுமே. ஸோ எனக்கு இது வந்து என்னுடைய எப்படி சொல்றது ஒரு பெருமையா இருந்துச்சு. அந்த ஒரு பெருமையின் மீதியில தான் நான் இதை சொல்றேன். ஏன்னா நான் எதன் நோக்கத்துல நான் இந்த யூடியூப் சேனல்ல கண்டென்ட்டை கொடுத்தனோ அந்த நோக்கம் வந்து ஒரு சில பேருக்கு போய் சேருதுன்ற நம்பிக்கை எனக்கு வந்து வரும்போது அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வந்து உண்மையிலேயே ஹாப்பியா இருக்குது. ஸோ எல்லாருமே பயன்படுங்க. ஆனா பயன்பெறணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய உழைப்பை கொஞ்சமாவது போடணும். நம்ம ஒண்ணு பள்ளம் எடுத்து ஒரு மேடு ஒன்னும் நம்ம ஒன்றும் மண்வெட்டி வச்சு வெட்டி வேலை செய்ய போறதில்ல. அறிவுக்கு வேலை கொடுக்கணும். நாம கொஞ்சம் கத்துக்க முயற்சி பண்ணணும். கத்துக்க எது ஒண்ணும் நம்மளால சாத்தியப்படும். ஸோ லேர்ன் பண்ணுங்க. கீப் ப்ராக்டிசிங், கீப் பிளானிங். தொடர்ச்சியா பயிற்சி பண்ணுங்க. நிச்சயமா ஒரு நாள் நீங்க இதில சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கிறது. ஜென்யூனான கன்டென்ட் இருக்குது. இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு புது நாலேட்ஜ், நல்ல ஒரு நாலேட்ஜ் கிடைச்சிருக்கு, இன்ஃபர்மேட்டிவா இருக்குதுன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸ் அண்ட் கருத்துக்கள நீங்க தெரிவிக்கலாம். கமெண்ட் செக்ஷன்லயும் நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிங்க. நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துருக்கோம். அ இது சம்பந்தமான மென்டார்ஷிப்ப நம்ம ப்ரொவைட் பண்றோம். கம்மிங் வீக்கெண்ட் சாட்டர்டே, சண்டேவும் அவைலபிள் இருக்குது. தோஸ் ஹூ ஆர் வில்லிங் யூ கேன் டைரக்ட்லி கான்டாக்ட் மீ இன் த டெலிகிராம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. யாருக்காவது சஜெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. ஸோ நாளைக்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி.